ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கை பார்த்திங்கன்னா எப்படி எம்போஸ்டாக காமிக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம் வந்து ஒட்டிக்கிறேங்க. கம் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பைப்பிங் த்ரெட். ஓகேங்களா? அந்த பைப்பிங் த்ரெட் வாங்கிட்டு அதோட முனையில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு பிசுறாக இருக்குல்ல, அந்த பிசுறு மாதிரி இல்லாமல் இருக்கக்காண்டி நான் வந்து கம் போட்டு அதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கம் போட்டு ஓட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே இந்த த்ரெட்டை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து நீடியில் ஒட்டிக்கிறோம் கம்மு, அதனால் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட முனையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசுறாக இருக்கும். அதுக்காக கம் போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜரி எடுத்துக்கிறேங்க. ஜரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இது வந்து எப்படி போடணுங்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டுக்குங்க. இது வந்து ஏன் போடுறேன்னா த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம வந்து ஜிக்ஸாக் வந்து போடுறோம். அது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ லோடு போட போகிறோம். நார்மலாக லோடு எப்படி போடணுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பேசிக்கில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மெத்தடு தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சாதாவாக நம்ம வந்து த்ரெட்டு வைக்காமல் பண்ணனா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து ஃப்ளாட் லோடிங் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும். கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும். நான் என்னோடய ப்ளவுஸில் வந்து போட்டிருக்கேன். அதை நான் வந்து லாஸ்ட்டில் நான் வந்து காமிக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துலலாம் இந்த வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து லோட் போடுவோமோ கீழே வந்து சாய்வாக எடுத்துக்கிறங்க. கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே வந்துட்டு ஒரு லாக் போடுங்க. அதையே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வாங்க. கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு வந்து லாக் போடுங்க. லாக் போடும்போது மட்டும்தான் நமக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். லாக் போடாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். மேலே வந்துட்டேன். மேலேருந்து கீழே எடுக்கிறேன். ஒரு ஸ்டிச் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் அதை வந்து நான் வந்து மேலே கொண்டு போகிறேன். மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். அதுக்கு மேலே ஒரு லாக் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கும்போது அந்த மேலே இருக்க த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அமுங்கிடும். கீழே அமுங்கும்போது கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் ஆயிரும். மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக நூலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. மேல் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா எம்போஸ்ட்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நான் எப்படி போடுறேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வந்து த்ரெட்டு வந்து போடும்போது சாய்வாக தான் போடணும். நேர நீங்கள் வந்து போடக்கூடாது. நேர போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. சாய்வாக எப்போவும் ஏற்கனவே போட்டிருப்பேன் பார்த்திங்களா, லோடு நான் சொல்லி கொடுத்தல, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாய்வாக தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து சாய்வாக போடணும். அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா கீழே, அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு நம்ம வந்து லோடு போடணும். அந்த த்ரெட்டு வந்து தெரியும் போது அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து வெயிட்டாக தெரியும். அதனால் அது தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு எப்படி கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து பீடு ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ணிடலாம். இந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி நம்ம வந்து பீடு ஒர்க் போடும்போது அந்த ஹோல்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம எங்கெங்கே கேப் இருக்கோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரியாயிரும். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு நம்ம வந்து லாக் போடுறோம்ல, அந்த சைடு கேப் இருந்தால் சரியாக நான் சொன்னேன். த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டபுள் கலர்னால் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நம்ம வந்து ஒரு கலரும் அதுக்கப்புறம் பாதி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நான் வந்து பீடு ஒர்க் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பீடு ஒர்க் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம வந்து எப்படி நெக்கில் யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் யூஸ் பண்ணதான். இந்த மாதிரி நம்ம வந்து நெக்கை சுற்றி நம்ம வந்து லோடு வந்து போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்கில் ஃபுல்லாக நமக்கு வந்து கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி லோடு நம்ம வந்து போட்டோம்னா அது எம்போஸ்டாக தூக்கி காமிக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து கர்வ் மாதிரி போட்டு நம்ம வந்து டிசைன் கொடுக்கலாம். இந்த போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி ப்ளவுஸை சுற்றி நம்ம வந்து கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பீடு ஒர்க் வந்து பண்ணினோம்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண மாதிரி அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து நெக்கை சுற்றி டபுள் கலர் நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். நான் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஒன்று, அதுக்கப்புறம் ஜரி ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி 2 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜரி கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளவுஸில் வேறு ஏதாவது கலர் இருந்தால் வேறு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.